முகம் காமிக்காத சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை டெலீட் பண்ணிடுங்க. முகம் காமிச்சு வீடியோ போடுங்க. ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுங்கள். அந்த பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு யூடியூப் சேனல் நடத்துங்க. இல்லைனா யூடியூப் சேனலே பண்ணாதீங்க. இது என்னுடைய கைண்ட் ரெக்வஸ்ட். பாருங்கள், நிறைய பேர் என்னுடைய வெப்சைட்டுக்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறீங்க. கிட்டத்தட்ட 209 ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துருக்கு. இப்போ நான் வந்து வீடியோ போட முடியல, என்னால் டைம் இல்லாதனால நான் வந்து இன்னொரு ஆள் வச்சு நான் வீடியோ போட்டுட்ருக்கேன். மோகனான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வீடியோ போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து மேம், சிஸ் அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க. இது வந்து என்னுடைய சேனல். எனக்கு பதிலாக என்னுடைய கண்டென்ட்டை பேசி அவங்க வந்து வீடியோ மேக் பண்ணுறாங்க. நல்ல ரெஸ்பான்ஸு. 209 பேர் மெயில் பண்ணியிருக்கீங்க கடந்த 2 மந்த்ஸில். இந்த 209 பேரில் 208 பேரை நான் ரிஜெக்ட் பண்ணியிருக்கேன். அதாவது முகம் காட்டாத சேனலை வந்து நான் கோச் பண்ணலை அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த வீடியோ பார்க்குற ஒரு ஆளாக கூட இருப்பீங்க. இங்கே பாருங்கள், இந்த மொழி படத்தில் வந்து எம்எஸ் பாஸ்கரை வந்து பிருத்விராஜ் வந்து சட்டையை பிடிச்சி, டேய் அந்த காலம் மாறி போச்சுடா, அதுதான் எனக்கு வந்து ஞாபகத்துக்கு வருது. எனக்கு வந்து என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரில. எந்த ஒரு பிஸ்னஸுக்குமே அடிநாதம் ட்ரஸ்ட்டு. முகம் காட்டலைன்னா உங்களை எப்படி நம்புவாங்க? நம்பவே மாட்டாங்க. உங்கள் சேனலான்றதே அது உங்களுடைய நண்பர்களுக்கு தெரியாது, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது. இல்லை ப்ரோ, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து ஒத்துக்க மாட்டார், அவர் வந்து வாட்ஸ்அப் டிபி வைக்க விட மாட்டார். இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் டே வந்தது, அதுக்கும் சேர்த்து ஒரு மெசேஜ் மாதிரி கொடுத்துட்றேன். அந்த மாதிரி கண்ட்ரோல் பண்ணுற ஹஸ்பண்ட் எதுக்குங்க? பேசாமல் டிவோர்ஸ் பண்ணிடுங்க. டிவோர்ஸ் பண்ணால் பக்கத்து வீட்டுக்காரன் என்ன நினைப்பான் அப்படின்னு சொன்னீங்கன்னா என்கிட்ட பதில் இல்லை. இங்கே பாருங்கள், முதல்ல வந்து படிக்க வைக்காமல் பெண்களை வந்து கண்ட்ரோல் பண்ணாங்க. அப்புறம் வேலைக்கு போகிறாங்களா, அந்த வேலைக்கு போகிறத கண்ட்ரோல் பண்ணாங்க. அதுக்கடுத்து வேலைக்கு போனாங்கன்னா அந்த சம்பளத்தை வாங்கி கண்ட்ரோல் பண்ணாங்க. நீங்கள் வந்து வேலைக்கு போகணுமா போகக்கூடாதா, முகம் காட்டணுமா காட்டக்கூடாதா, இது உங்களுடைய டிசிஷன். இதை வந்து இன்னொருத்தவங்க கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா அவங்க நம்மளுக்கு தேவையில்லை. சரி, ஓகே, முகம் காமிச்சு வீடியோ போடுங்க.